கடந்த ஒரு 2-3 நாளா சோஷியல் மீடியா நியூஸ் சேனல் ஃபுல்லாவே ஷிஞ்சிதா அண்ட் தீபக் கேஸ் தான் சென்சேஷனலா போயிட்டு இருக்கு. கேவலம் ஒரு வியூஸ்க்காக எவ்வளவு கீழ்த்தரமா இறங்குறாங்கல்ல. அவங்க அப்லோட் பண்ண வீடியோவை அத்தனை தடவை பார்த்தேன். ஆனால் ஒரு இடத்துல கூட தீபக்கா போய் நின்று அவங்கள பேட் டச் பண்ணுற மாதிரி எந்த ஒரு ஃபுட்டேஜுமே இல்லை. அப்படி அவரே போய் நின்று பேட் டச் பண்ணியிருந்தா கத்தி கூப்பாடு போட்டு ஹெல்ப் கேட்டிருக்கலாமே. அதையும் பண்ணவே இல்லை. அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறப்ப இவங்களா தான் தீபக் பக்கத்தில் போய் நின்று அப்பாடா இன்னைக்கு ஒரு செம்மையான கண்டென்ட் சிக்கிருச்சுறான்னு வளைச்சு வளைச்சு வீடியோ எடுக்கிறதா தான் தெரிஞ்சிச்சு. சரி, அப்படி பேட் டச் நடக்கிற இடத்துல எப்படிங்க வீடியோ எடுக்க தோணும்? எனக்கு ஒரு டவுட்டுங்க. ஒரு பொண்ணோ ஒரு பையனோ காசுக்காக தான் உடம்ப தொட விடுறதுக்கு பேரு ப்ராஸ்டியூஷன். இதுவே வியூஸுக்காக தான் உடம்ப தொட விடுறதுக்கு பேர் என்னங்க? எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை சொல்லிட்டு போங்க. இதுக்கு முன்னாடியும் கேரளால இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஒரு பொண்ணை ஒரு தாத்தா பேட் டச் பண்ணியிருப்பாரு. அதை அவங்க வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோ வைரலாக போயிருக்கு. அதையே தான் இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஒரு வியூஸ் அண்ட் வைரல் கண்டென்ட்டுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணா போவாங்களா? கேவலம் ஒரு வியூஸுக்காக இப்போ ஒருத்தரை கொண்டுட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு யாருங்க இவங்களுக்கு கன்சர்ன் கொடுத்தா வீடியோ எடுக்கிறதுக்கு? இல்லை ப்ரோ, அவங்களுக்கு ஏதோ தப்பாக தோணி இருக்கு, அதனால தான் வீடியோ எடுத்தாங்க. இல்லை அவங்க தற்காப்புக்காக வீடியோ எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் அந்த வீடியோவை பார்க்குறப்ப அப்படி எதுவும் நடந்த மாதிரியே தெரியலையே. அப்புறம் எதுக்கு அந்த வீடியோவை ஆன்லைனில் போட்டு தீபக்கை டிஃபேம் பண்ணணும்? அந்த வீடியோவை அத்தனை ஆங்கிளில் எடிட் பண்ணி போட்டிருக்காங்க. எடிட் பண்ணுறப்ப கூடவா தெரியல நம்ம தான் அவர்கிட்ட போகிறோம் அப்படின்னு? இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும்போதே தீபக் பேட் டச் பண்ணதான் நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மை என்னன்னா அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் அந்த கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டிக்காக. சரி, இவங்க தான் இவரை இப்படி அசிங்கப்படுத்திருக்காங்கன்னு பார்த்தா கேரளாவில் இவரோட டெத்தை வச்சு ஸ்பூஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, சிரிக்க வேண்டிய விஷயமாங்க இது. இன்னைக்கு தீபக்கு நடந்த இதே விஷயம் நாளைக்கு நமக்கும் நடக்கிற நிறைய வாய்ப்பு இருக்கு. இதே விஷயத்த ஜெண்டர் ரிவர்ஸ் பண்ணி பாருங்களேன். தீபக்கு நடந்தது ஷிஞ்சிதாக்கு நடந்திருந்தா இதே மாதிரி தான் காமெடி பண்ணி சுத்திக்கிட்டு இருப்பாங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க கன்சென்ட் இல்லாம யாருன்னா உங்களை போட்டோ ஆர் வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு எடுக்க விட்டுறாதீங்க. அப்படி அதை மீறி எடுக்கிறாங்கன்னா அது கிரிமினல் அஃபென்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கும் இந்த மாதிரி எதனா நடந்துச்சுன்னா உங்க மேல தப்பு இல்லைன்னா உங்களுக்காக நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்காக நீங்க பேசலனா யாரு வந்து பேசுவா சொல்லுங்க? ஆனா எந்த காரணத்தை கொண்டும் தீபக் எடுத்த மாதிரி ஒரு தப்பான முடிவை மட்டும் நீங்க எடுத்துடவே எடுத்துறாதீங்க. Rest in peace, Deepak.